பாரு சாண்ட்ரா பிரஜைன்னு எல்லாரையும் போட்டு கிளின்னு கிழிச்சு எடுக்க போகிறா. கன்ஃபார்ம். ஆல்ரெடி ரம்யா போட்டு கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டாங்க. என்ன கிளி உண்மையிலேங்க. ரம்யா ஜோ இதை உள்ளே பண்ணியிருந்தா நேரத்துக்கு வந்து டாப் 5 கூட வந்திருக்கலாம். என்ன ஆட்டிங்கிறீங்க? இப்போ உட்காந்து சாண்ட்ரா கேவலமாக பேசுகிறாங்க. மன்னிக்க மாட்டேன், பார்வை மன்னிக்க மாட்டேன், இதை மன்னிக்க மாட்டேன், கமருதீனை மன்னிக்க மாட்டேன். ரம்யாவெல்லாம் பற்றி பேசணுன்னா ட்ரிகர் ஆகிட்டா ரம்யா. அவள் சொல்லவே இல்லை, நான் வரேன்னு சொல்லவே இல்லை, என் புருஷன் சொன்னதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காவ. இங்கே பாரு, உன்ன மாதிரி எல்லார்ட்டையும் போய் உட்காந்துக்கிட்டு எல்லார பற்றியும் குறை சொல்லிக்கிட்டு உன் வீட்டில் உள்ள ஓட்டை சட்டி இருக்குது பாரு, தோசை சட்டியே ஓட்டையாக இருக்குது. அடுத்த வீட்டில் எட்டி பார்த்துக்கிட்டு அவன் வீட்டு சட்டி ஓட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மம், நீ எல்லாம் ஒரு கேவலமான ஜென்மம் சாண்ட்ரா அப்படின்னு ரம்யா இருக்குது பாருங்கள். ரம்யா ஜோ ஏன்னா ஆளே காணுன்னு பார்த்தா இப்படி அடிக்குது சம்பவம். டெடிக்கேட்டட் டு நடிப்பாறைக்கு அப்படின்னு போட்டிருக்குங்க. நம்மளாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், அது டிக்ளேரே பண்ணிருச்சு நடிப்பாறைக்கு 2.0 ரம்யா அப்படின்ட்டு. இங்கே பாரு, என்கிட்ட வந்து ப்ரூஃப் இருக்குது சாண்ட்ரா. உன் புருஷன் சொன்னது, வாய்ஸ் நோட் அனுப்புனதுன்னு எல்லா வாட்ஸ்அப்பெல்லாம் எடுத்து பரப்பி விட்டுருச்சு. போதுமா? ப்ரூஃப் போதுமா? யாரையாச்சும் பற்றி ஏதாச்சும் பேசிக்கிட்டு நீ சபரி விக்ரம் உன் புருஷன் மட்டும்தான் நல்லவனா, மற்றவெல்லாம் கெட்டவங்க. காரி துப்பிடுச்சு பொழிச்சுன்னு. ரம்யா வேறு லெவல் நீ. இதில் என்னென்னா, இப்போ வந்து ஈவிபியில் ஒரு ஷூட்டிங் நடந்திருக்குங்க. இதில் வந்து ஸ்டார்ட் மியூசிக்கே எதுக்கு நடந்துச்சுன்னு என்னன்னு தெரில. ஆனால் வந்து அதில் வந்து பலூனக்கா இருக்கா. பலூனக்கா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வினோத் இருக்கான், கமரு இருக்கான். கமருவும் பார்த்தீங்களா, கமரு, வியானா, அப்புறம் வந்து வினோத், 3 பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. செமையான காமெடிலாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. வெறுப்பேற்றுறாங்க உண்மையிலேயே. ஆனால் இந்த இவங்க திருந்தவே இல்லைங்க. சாண்ட்ரா, பிரஜைன், பேப்பர் ரவுடி, நடிப்பறைக்கு 2.0லாம் திருந்தவே இல்லை. இன்னமும் எல்லாம் முடிஞ்சு போய் இப்போ 1 மாதம் ஆச்சு. பிக் பாஸ் கொண்டாட்டமே வரப்போகுது. இன்னமும் போய் உட்காந்துக்கிட்டு வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். கேவலமாக இல்லை சாண்ட்ரா? உனக்கு இது கேவலமாக இல்லை? பிரஜைன் உங்களுக்கு கேவலமாக இல்லையா? போய் ஃபேமிலியை பாருங்க. அடுத்து பிள்ளைங்க இருக்குது, நல்ல தங்கமான பிள்ளைங்க இருக்குது. அடுத்தடுத்து போயிட்டுருக்க வேண்டியதானே. இங்கே உட்காந்துக்கிட்டு காரி துப்புறால, துப்பிட்டாளா இல்லையா? நீங்கள் நல்லவங்களாகவே இருந்துட்டு போங்க. நீங்கள் 4 பேர் மட்டும்தான் நல்லவங்க. விக்ரம், சபரி, உன் புருஷன், சாண்ட்ரா, நீ நடிப்பறைக்கு நீ மட்டும் நல்லவங்க. மிச்சம் 20 பேர் கெட்டவங்களாகவே இருந்துட்டு போகிறோம். சரியா? கேவலமான ஜென்மம் நீ அப்படின்னு சொல்லிடுச்சு ரம்யா. பாரு கூட சம்பக்காரியாக இருக்காளே, பாருவை ஓவர்டேக் பண்ணி போயிடுவாப்புல. பாரு கூட சட்டில் அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்க போகுது, வரப்போகுது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதில் சட்டிலாக இருக்கும். ஆனால் வந்து ரம்யாலாம் ஓப்பன் அடிங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.